இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. எல்லாரும் ஒரே மாதிரி தான் சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் கடன் இல்லாமல் எத்தனை பேர் வாழ்கிறாங்கங்கிறத நம்ம விரல் விட்டு வென்ற அளவுக்கு தான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை இருக்குது. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த 9 விஷயமும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. நம்ம லைஃப் எப்படி போயிட்டுருக்குங்கிறதே பாதி பேருக்கு தெரியாது. நம்மளும் சரியான முறையில் தான் நம்ம லைஃப்பை கொண்டுட்டு போயிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் லைஃப்பை நம்ம சரியாக நம்ம கொண்டுட்டு போகிறோமா, நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷம் நமக்காக ஒதுக்கி நம்ம யோசித்து பார்த்தோம்னாலே அதுக்கான பதில் நமக்கு கிடச்சிடும். இந்த 9 பழக்க வழக்கங்களும் ஒருத்தவங்கக்கிட்ட இருந்ததுனாலே நிச்சயமாக அவங்க பெரிய ஆளாக தான் இருப்பாங்க. இல்லை இது வரைக்கும் நாங்கள் இதை கடைப்பிடிக்கலைன்னா இனிமேல் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா பார்க்குற ஒவ்வொருத்தரும் இனி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இதில் ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரம்ங்கிறது டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது. நம்ம வாழ்க்கையை எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த நேரத்தில் தான் இருக்குது. ஒருத்தவங்க எவ்வளோ வேணுமோ பணக்காரங்களாக இருக்கலாம், ஆனால் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவங்க இழந்த நேரத்தை திருப்பி வாங்க முடியாது. நம்ம காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்மளோட நேரத்தை எப்படி செலவு செஞ்சோம் அப்படின்னு ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். மொபைல் எடுத்து நம்ம ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு மற்றவங்களோட ஆடம்பரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி நம்ம வாழ முடியலையேன்னு ஆசையும் கனவுகளை மட்டும்தான் நம்ம கண்டுட்ருக்கோம். அந்த ஒரு வீடியோ பார்க்குறோம், அதனால நம்மளுக்கு ஏதாவது கற்றுக்கிட்டோமா, ஏதாவது நம்மளுக்கு யூஸ் இருக்கா? நம்ம பார்க்குற ஒரு வீடியோவில் நம்ம என்றைக்காவது யோசிக்கிறோமா? 5 நிமிஷம்னு ஒரு வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்படியே பார்த்திங்கன்னா அது தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நம்மளை பார்க்க வச்சிருது. இதில் எவ்வளோ நேரம் நமக்கு செலவாகுது? இதில் நம்ம ஏதாவது லைஃப்பில் கற்றுக்கிட்டோமா, நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி உங்களுக்கு வருமானம் பத்தலை, அதனால தான் நீங்கள் கடனில் போகிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ, வீட்லேயே இருந்து என்ன உங்களால் செஞ்சு விற்க முடியுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு நேரத்தையும் நீங்கள் நுணுக்கமாக யோசித்து உங்களுக்கு சம்பாத்தியமாக மாற்றுங்க. ஒரு நாளைக்கு நம்ம 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணோன்னா ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறத விட அந்த நேரத்தை நம்ம எப்படி பயனுள்ளதாக மாற்றலாம், இந்த நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் திறமையோடு செயல்படுங்க. ஏன்னா போனால் வராதது நேரம் மட்டும்தான். அதை நினச்சி நம்ம கவலைப்பட்டுகிட்டே இருக்காமல் யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உழைப்புங்கிறது எல்லாருக்குமே பொருந்தும். ஆண் பெண் யாராக இருந்தாலுமே உழைப்புங்கிறது ஒரு சின்ன ஒரு வேலை செஞ்சாலும் அதுவும் உழைப்பு தான். வீட்டிலேருந்து வேலை செய்கிறோம், அதுவும் உழைப்பு தான். இப்போ ஒருத்தருக்கு பார்த்திங்கனாக்கா அவர் இந்த ஃபேமிலியை ரன் பண்ணணும், ரெண்ட்டு கொடுக்கணும், இஎம்ஐ பே பண்ணணும், ஸோ இந்த மாதிரி கடன் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 ரூபா அவருக்கு வருது. இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு 50,000 ரூபா வருது. ஆனால் அவங்களோட வருமானம் பார்த்திங்கன்னா 40,000 ரூபா தான் இருக்குது. ஸோ இவங்க 10,000 ரூபா போய் இவங்க எங்கே போய் வாங்குவாங்க? அப்போ அந்த 10,000 ரூபா வெளியில் போய் ஒரு கடனாக வாங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கடனை அடைக்க ஒரு கடன், ஒரு கடனை அடைக்க ஒரு கடன், இப்படியே அவங்க லைஃபு கடன்லேயே தான் போகும். அப்படி பண்ணாமல் அந்த 10,000 ரூபாய்க்கு நம்ம என்ன செஞ்சால் நம்மளுக்கு 10,000 ரூபா கிடைக்கும்? ஸோ இந்த 10,000 ரூபாய்க்கு நம்ம என்ன புதுசாக ஒரு தொழில் செய்யலாம், சைடு இன்கம் நமக்கு வரணும். இப்போ வீட்டில் 2 பேர் இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க. ஸோ நம்ம வீட்டு வேலையை பார்த்துட்ருக்கோங்கும் போது நம்ம அது மூலியமாக ஏதாவது ஒரு சமையல் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா செய்வீங்கன்னா அதை கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸாக நீங்கள் மாற்றலாம். இந்த மாதிரி அந்த 10,000 ரூபா நமக்கு வரணும். நம்ம வெளியில் போய் அடுத்தவங்க கிட்ட கையை நீட்டி நம்ம குடும்பத்தை மேலும் 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 கடனாக ஆக்காமல் நம்ம உழைப்பை கொடுக்கணும். நம்ம உழைப்பை கொடுத்து அந்த உழைப்பு மூலிமா நம்ம வருமானத்தை ஈட்டினா கண்டிப்பாக நம்ம கடன்லேருந்து வெளியில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு டைலரிங் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதுலேருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேமிப்பு. இப்போ நேரமாக ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா நேரத்தை கடைப்பிடிக்கிறாங்க, உழைக்கவும் செய்கிறாங்க, நல்ல உழைப்பாளியாகவும் இருக்காங்க. ஆனால் இது ரெண்டுமே இருந்தாலும் சேமிப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில் 0 தான். சேமிக்கவே தெரியல அப்படிங்கிறவங்க கூட சின்னதாக அவங்க சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். கஷ்டப்படுறவங்கெல்லாம் நம்ம லைஃப்பில் ஒரு லெவலுக்கு வராங்கங்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட சேமிப்பு இருக்கும். ஸோ நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறத நம்ம அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வாழ்கிறதில்ல. நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வறுமையாக இருக்க மாதிரியே இருப்பாங்க சில பேர். ஆனால் அவங்கக்கிட்ட அவங்க எதை கரெக்டாக பண்ணணுமோ அந்த விஷயத்த அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா சேமிப்புங்கிறது ஒரு ரூபா இல்லைன்னா அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அவங்க தண்ணி மாதிரி செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நம்ம ஏன் அடுத்தவங்க பார்வைக்கு
நம்ம ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுனால சேமிப்புங்கிறது அந்த ஒரு பார்ட்டுக்கே போக மாட்டாங்க. கஷ்டப்படுவாங்க, சம்பாதிப்பாங்க, செலவு பண்ணுவாங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கு நிறைய பேரோட லைஃபு. அப்படி இல்லாமல் சேமிப்புங்கிறது உங்களுக்கு என்ன சேமிப்பு தெரியுதோ ஒரு ஆர்டியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாதம் ஒரு 500 ரூபா அதில் போடுங்க. அதில் உங்களுக்கு ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு நல்ல தொகை அதில் உங்களுக்கு ரிட்டர்னாக கிடைக்கும். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் உண்டியல் சேமிப்பு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் 2 rupees சேலஞ்ச் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம 2 ரூபாவாக சேர்க்கறதுனால நமக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ பணம் வருது அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நான் மேலே கார்டில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தங்கமயில் டிஜிகோல்டு ஆப்பில் நான் எப்படி என்னோடய செலவுகளை குறைச்சிக்கிட்டு அதில் நான் பணம் சேர்த்து நான் ஆன்லைனில் கோல்டு காயின் வாங்கினேன் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதையும் நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சேமிக்கணும்னு நம்ம ஆரம்பிச்சிட்டோன்னா சின்ன சின்ன சேமிப்பாகவே நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து அதுவே உங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போயிடும். தெரியாத முதலீடு பண்ணாமல் நமக்கு தெரிஞ்சதில் நம்ம பணத்தை சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பில் ஏதாவது ஒரு கோல் இருக்கணும். இப்போ படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க என்னவா ஆகணுங்கிற ஒரு கோல் இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா தான் அதை நோக்கி நம்ம ஓட முடியும். இப்போ சேமிக்க ஆரம்பிச்சிட்டோம், எதுக்காக சேமிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு கோல் நம்ம வச்சுப்போமே. ஒரு வீடு கட்ட போகிறோம், இல்லை நமக்கு ஒரு 10 வருஷத்தில் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. அப்போதைக்கு நம்ம அதை பற்றி யோசிக்காமல் நம்ம 10 வருஷம் முன்னாடியே அதை பற்றி யோசிச்சுட்டு அதுக்கான சேமிப்பை நம்ம சேமிக்க தொடங்குறது. அதுக்கானது தான் அந்த இலக்குங்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு லைஃப்லேயும் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அது இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்வழியில் நம்மளை கொண்டுட்டு போக முடியும். நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இப்போ நம்ம அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிக்கிறோன்னா அந்த கோல் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது, நம்மளோட கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது, நம்ம அதுக்காக நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்குள்ளே அது வந்துடும். அதனால் நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம லைஃப்பில். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவு. இப்போ இத்தனை பாயிண்ட்டுக்குமே ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா அறிவு. அது இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்களால் இத்தனையுமே கொண்டுட்டு போக முடியும். அழகுக்கும் இளமைக்கும் பார்த்தீங்கன்னா அழிவு உண்டு, ஆனால் அறிவுக்கு மட்டும் யாருக்குமே அழிவு கிடையாது. நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா அதுக்கு கட்டாயம் அறிவு தேவை. இதுக்கு நம்ம எங்கே போய் படிக்கிறது, இது எங்கே போய் நம்ம தேடுறதுன்னெலாம் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான், நம்மளோட அனுபவம் தான், அதுதான் நம்மளை எந்த அளவுக்கு கொண்டுட்டு போகுது. அதை யோசிக்கிறோம் பார்த்தீங்களா. நமக்கு ஒரு கடன் வந்திருக்கு, இந்த கடன் எதனால் நமக்கு வந்துச்சு, இந்த கஷ்டம் எதனால் வந்துச்சு, இதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது, நம்ம ஒரு இதை செய்ய போகிறோம், அது எப்படி நம்ம செய்கிறது, எல்லாமே நம்ம சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா. அதை நம்மளை சிந்திக்க வைக்கிறது பாருங்கள், அதுதான் அறிவுங்கிறது. நம்ம ஒருத்தவங்க கிட்டே பழகிறோம், அவங்க பார்த்திங்கன்னா நமக்கு நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக வராது. அப்போ எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம அதை பிரித்து பார்த்து நல்லதை மட்டும் நம்ம லைஃப்பில் எடுத்துக்கிறோம். அப்போ அதை எடுத்துக்க வைக்கிதில்ல, அதை நம்மளை யோசிக்க வைக்கிது பார்த்தீங்களா, அதுதான் அறிவு. ஒருத்தவங்க கிட்டே 100 ரூபாவை கொடுக்குறோம், 100 ரூபாவை கொடுத்து இதை நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா செலவு பண்ணிவிட்டு 50 ரூபா சேர்த்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அறிவுள்ளவங்க. இருக்கிற 100 ரூபாவையும் நம்ம செலவு பண்ணிடாமல் நாளைக்கு நமக்கு 50 ரூபா வேணுமேனு எடுத்து வைக்கிறோம் பாருங்கள், அதுதான் நம்மளோட அறிவு. நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனம். சிக்கனம்ங்கிறது கஞ்சத்தனம் கிடையாது. கஞ்சத்தனங்கிறது வேறு, சிக்கனங்கிறது வேறு. இப்போ சிக்கனங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம மாதம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிறோம். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் சிக்கனம். எதுவுமே வாங்காமல் தேவைகள்ங்கிறதையும் ஆசைகள்ங்கிறதையும் பிரித்து பார்க்குறோம் பாருங்கள். எது நம்மளோட தேவைகள், எது நம்மளோட ஆசைகள். ஆசைகள் இல்லாமல் கூட இருந்துடலாம், ஆனால் தேவைகள் இல்லாமல் இருக்க முடியாது. தேவைகள் கூட நிறைவேற்றாமல் இருக்கிறது தான் கஞ்சத்தனம்னு சொல்கிறது. இது அப்படி கிடையாது. ஏதோ நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம எல்லாத்தையுமே அனாவசியமாக செலவு பண்ணாமல் நம்மளுடைய ஆடம்பர தேவைகளை குறைக்கிறது, அதுக்கு பேர் தான் சிக்கனம். யாரெல்லாம் சிக்கனத்தை கடைப்பிடிச்சி வாழ்கிறோமோ நிச்சயமாக நம்மளோட லைஃப்பில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்க முடியும். ஒவ்வொருத்தரும் சிக்கனத்தோடு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் கடன் இருந்தால் கண்டிப்பாக அந்த கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும். அதனால் சிக்கனங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை மட்டும்தாங்க ஒருத்தவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்மளால் முடியும். அடுத்தவங்களை நம்மளை சொல்ல வேணாம், நீ எந்த அளவுக்கு நீ வருவங்கிறது அடுத்தவங்க நம்மளை சொல்ல வேணாம். நமக்கு தெரியும். நம்மளோட தைரியம், நம்மளோட தன்னம்பிக்கை நம்மளை பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போகும். என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியும், கண்டிப்பாக என்னால் ஒரு வீடு கட்ட முடியும், இல்லை நான் இதுதான் நான் படிக்க ஆசைப்பட்றேன், என்னால் அதை கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே நமக்கு தன்னம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். அது அடுத்தவங்க நம்மளுக்கு கொடுக்கறதில்ல, நமக்கு நம்ம கொடுத்துக்கிறது. அதனால் தன்னம்பிக்கை மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா போதும், நம்மளோட வறுமையை நம்ம சீக்கிரமாக போக்க முடியும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம். ஒழுக்கங்கிறது ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிக்க வேண்டியது. சில பேர் பார்த்திங்கன்னா வறுமையில் இருக்கும் போது ஒழுக்கமாக இருப்பாங்க, அதே பணம் வந்துருச்சுனாக்கா அப்படியே அவங்களோட ஹேபிட்ஸே மாறிடும். ஸோ ஒழுக்கம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த ஒரு கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி தான், அதை தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அதை விட்டு வெளியில் வந்துடுங்க. அது நம்ம சம்பாரித்த பணம் எல்லாத்தையுமே அது கரைச்சிடும். ஏன்னா அந்த ஒழுக்கம் இல்லாதனால நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோங்கிறத முடிவு பண்ணுறதே ஒரு ஒழுக்கம்தான். ஒழுக்கம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா எந்த சொத்து சேர்த்து வச்சாலும் அது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் சரி தான், ஒழுக்கத்தை மட்டும் கண்டிப்பாக எல்லோரும் கடைப்பிடிக்கணும். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சு. ஒருத்தருடைய பேச்சு தான் அவர் என்ன மாதிரி ஆக போகிறாருங்கிறத தீர்மானிக்கும். ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா நல்லதையே பேசுங்க. நல்லதே பேசணுன்னா நமக்கு நல்லது தான் நடக்கும். அப்போ பாசிட்டிவான விஷயத்தையே பேசுங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் பாசிட்டிவாகவே வச்சுக்கோங்க. நெகட்டிவான விஷயம் எதையுமே பேசாதீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை நான் வேணால் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நெகட்டிவான பேச்சு பேசுகிறதோ அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதோ இதெல்லாம் தவிர்த்துடுங்க. ஒருத்தருடைய பேச்சு தான் அவரே அடுத்த நிலைமைக்கு அவரை கொண்டுட்டு போவோம். ஒருத்தவங்க வாழ்கிறதும் வீழ்கிறதும் பார்த்திங்கன்னா அவங்களோட பேச்சால் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் நல்லதையே பேசுங்க. நிச்சயமாக எங்களோட கடன்கள் அடையும், நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம், என்னால் பணக்காரனாக வாழ முடியும், என்னாலேயும் நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வாங்க முடியும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதையே நல்லதையே பேசிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த ஒரு பாசிட்டிவிட்டியே நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு நம்மளோட முன்னேற்றத்துக்கு அது ஒரு வழியாக இருக்கும். அதனால் யாரும் எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தை வீட்டில் பேசாதீங்க, நெகட்டிவான விஷயத்தை நினைக்காதீங்க. ஒரு கஷ்டமாக அதையே நினச்சிட்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் இதுலேருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு நல்ல விஷயத்தையே பேசுங்க. இந்த 9 ஸ்டெப்பையும் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்.